என்கிட்ட திரும்பி திரும்பி வர ஒரு கேள்வி, கனடால கோல்ட் ரேட் கம்மியான்னு. அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். கோல்ட் பிரைஸை வேர்ல்ட் வைடா டிட்டர்மைன் பண்றவங்க லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன். இதை யூஎஸ் டாலர்ஸ்ல இந்த பிரைஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. கோல்ட் ரேட் மேலே கீழே போக முக்கியமான காரணங்கள் சென்ட்ரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச், அப்புறம் சென்ட்ரல் பேங்கோட பர்ச்சேஸ், குளோபல் அன்சர்டனிட்டி லைக் வார், கோவிட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால கோல்ட் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. இந்த கலர் ஜாக்கெட் எனக்கு சூட் ஆகுமான்னு சொல்லுங்க. இப்போ இந்தியாவுக்கும் கனடாக்கும் எங்க வித்தியாசம் வருதுன்னா, ட்ரம்ப் இந்தியா மேல இது வரைக்கும் 50% டேரிஃப் போட்டிருக்காரு. அப்புறம் நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இப்போ வந்து 91 ருபீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து 87 ருபீஸாக இருந்தது. ஸோ நம்ம வந்து அதிகமான காசு கொடுத்து இப்போ கோல்டு வாங்குறோம். அப்புறம் நம்ம நகை வாங்க போனால் அதுக்கு வந்து ஒரு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி. இல்லை காயின் அண்ட் பாரா வாங்கினா கூட ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால என்னதான் வந்து எல்லா கண்ட்ரியும் ஒரே ப்ரைஸ் கொடுத்து கோல்டு வாங்கினாலும் இந்தியாவில் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப வேகமாக ஏறுது.